எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி மாதிரி தான் செயல்படுறத எல்லாமே பார்க்க முடியுது. மாற்றத்தை நோக்கி தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க அதுக்கப்புறமா அவங்களே மாறி போயிடுறாங்க. அதுக்கு உதாரணம் வேறு யாருமே இல்லை, தேமுதிகவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா இருக்கிற வரைக்கும் தேமுதிக திமுகவோட கூட்டணி வைக்கவே இல்லை. அதனால் வடிவேல் அவர்களை வச்சு திமுக மேடையில் கலைஞர் ஐயா இருக்காங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காங்க, விசிகே கட்சி தலைவர் திருமாவளவன் இருக்காங்க, இன்னும் நிறைய பல தலைவர்களாக இருக்காங்க. அவங்க முன்னாடி விஜயகாந்த் வடிவேல் என்ன பேசுகிறேன் அப்படின்னா, தண்ணியில் மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தாண்டா கேப்டன், எந்நேரமும் தண்ணியில் மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் இல்லை அப்படின்னு வடிவேலு சொல்லும்போது அத்தனை பேருமே, மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே விஜயகாந்த் அவர்களை நினச்சி அவ்வளோ கேவலமாக சிரித்தாங்க, பயங்கர கேவலமாக சிரித்தாங்க. ஆனால் இதை பார்த்த கேப்டனுடைய ரசிகர்களுக்காக இருக்கட்டும், தொண்டர்களுக்காக இருக்கட்டும், நிர்வாகிகளுக்காக இருக்கட்டும், அவ்வளவு கோபம் திமுக மேலே. அந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியை கூட வர தகுதி இல்லாத அளவுக்கு தமிழக மக்கள் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் வைகை புயல் வடிவேல் அவங்க தான். அவங்க பண்ணின தேர்தல் பிரச்சாரத்தில் விஜயகாந்த் அவர்களை மட்டுமே தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசின காரணம் மட்டும்தான். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மக்கள், இப்போ விஜயகாந்த் அவர்களை பிடிக்காத ஆள் யாராச்சும் இருக்காங்களா? எல்லா பொதுமக்கள் எல்லாத்துக்குமே விஜயகாந்த் ஐயாவை பிடிக்கும். அப்படி விஜயகாந்த் அவர்கள் மேலே, விஜயகாந்த் ஐயா மேலே அவ்வளவு அன்பும் பாசமும் நிறைய பொதுமக்கள் தான் வச்சுருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது வடிவேலை ரோட்டில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா செம்மடி அடிச்சிடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அதுக்காகவே வடிவேல் எங்கேயாச்சும் வெளியில் வராரு போகிறாருன்னா கலைஞர் ஐயா அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க, வடிவேல் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்தளவு விஜயகாந்த் ஐயா மேலே மக்கள் வச்ச பாசம், அன்பு எல்லாமே வடிவேல் மேலே அவ்வளோ காண்டாயிருச்சு. இப்போ தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சதை சத்தியமாக சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கா? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் திமுகவோட தேமுதிக கூட்டணி வச்சிருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியுமே தவிர, உடனே பிரேமலதா அவங்க சொல்கிறாங்க, என்னோட குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது ஒரு அம்மாவுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்திலே ஒரே ஒரு அம்மா அப்படின்னா ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். திமுகவோட யார் வேணாலும் போய் கூட்டணியில் சேரட்டுங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி விஜய் மட்டும்தான்.